ஹலோ ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு தலைக்கு தடவுற ஹேர் ஆயில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சம் செம்பருத்தி இலையும் அப்புறம் கொஞ்சம் மருதாணி இலை பறித்து வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி இலை, மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைன்னு சொல்லுவாங்க. இந்த இலையும் வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கு. ஸோ நம்ம நார்மலாக தடவுற கோகோனட் ஆயிலை விட இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் ஹெர்ப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி தடவும் போது ஹேரோட க்ரோத்தும் நல்லாயிருக்கும். சீக்கிரமாக நமக்கு வந்து முடி வந்து நரைக்காது. அண்ட் கூடவே வந்து கருவேப்பிலையும் எடுத்துக்கிறோம். நம்ம தோட்டத்துலேருந்து பறிச்சுட்டு வந்த ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இப்போல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் சேர்த்து இந்த மாதிரி வந்து நல்லா கொஞ்சம் கொரன்னு அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் வந்து இதை ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கிறேன். கொஞ்சம் தரியாகவும் அரைக்கலாம். அந்த மாதிரி அரைச்சிட்டு நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் ஆட்டின தேங்காய் எண்ணெய், இதை வந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இந்த ஆயிலுக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா அந்த ஆயிலோட அந்த இது வந்து நல்லா பேஸ்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி கொதிக்கணும். கொதித்ததுக்கப்புறம் வந்து 3 days அப்படியே வச்சுட்டு 3 daysக்கு அப்புறம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் ஆயில் வந்து இட்ஸ் ஃபார் ரெடி டு யூஸ். இது வந்து ரொம்ப நல்லது ஹேருக்கு. நம்மளோட ஹேர் க்ரோத் வந்து நம்ம ஹேருக்கு வந்து ரொம்ப நல்லது. தேங்க்யூ.